வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரித்து ஜெயமுருகன் நடிக்கிற ஜீனி படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இன்றைக்கி 8:10 பிஎம்க்கு ரிலீஸ் ஆக போகுது. ஏஆர் ரகுமான் தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற டியூட் படத்தோட ட்ரைலர் வந்து வர 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதை வந்து அவங்க ஒரு போஸ்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டாப் கியர் அப்படின்ற பேரில். அதுக்கடுத்து தான் ரியோ நடிக்கிற ஆண் பாவம் படத்தோட சிங்கிள் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹரிஷ் கல்யாண் நடிக்கிற டீசல் படம் அவர் கெரியர்லேயே அதிகமான பட்ஜெட்டில் தயாராகிருக்கு. இந்த படம் அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. லைக் படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவங்க டியூட் படத்தோட தயாரிப்பு நிறுவனத்தோட கேட்டு அவங்க ஒத்துக்காதனால இந்த படம் தள்ளி போகுது. STR49 டைட்டில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படத்துக்கு அரசன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு டைட்டில் வந்து அரசன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த டைட்டில் பார்க்குறதுக்கு அசுரனோட டைட்டில் ஃபாண்ட் மாதிரியே இருக்குது. இதோட போஸ்டர்ஸ், அஃபிஷியல் போஸ்டர்லாம் பின்னாடி வெளியாகும். அடுத்தது கம்பி கட்டின கதை நட்டி நடராஜன் நடிக்கிற படம் அக்டோபர் 17ஆம் தேதி தீபாவளி முன்னிட்டு வெளியாகுது. காந்தார படம் கிட்டத்தட்ட 335 கோடி 4 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது 1000 கோடி தொடுவான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மாஸ்க் படம் வெற்றிமாறன் தயாரிப்பில் கவின் நடிக்கிற மாஸ்க் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணல.